ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ சண்டே ப்ரோமோ வந்தாச்சு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு எமோஷ்னலான ப்ரோமோவாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கசின் சொல்லிட்டு நம்ம விஜய் போயிட்டு அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி சில விஷயங்கள்லாம் பண்ணார் இல்லையா. இந்த விஷயம் காவேரிக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் தெரிய வருமா தெரிய வராதா அப்படின்றத நமக்குலாம் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. அதுவும் அவங்க அம்மாவும் ஃபோனில் அவங்கள பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்ற விஷயம் உட்பட எல்லாத்தையும் சொல்லவே காவேரிக்கு செமையாக கோவம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீனு அடுத்த நாள் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீன் வருது போல. ஏன்னா அந்த ரெட் வித் ஒயிட் காஸ்டியூமில் ஸ்கூலில் சில சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த பிடிஎஸ் எல்லாம் ஆல்ரெடி ஷேர் ஆகி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் இது நடந்ததுமே வந்து நம்ம சாரதாமாவை பார்த்து நம்ம காவேரி செம்மையாக கோவப்படுறாங்க. நீ நிஜமாவே என் அம்மா தானா, முதல் இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு கோவத்தில் சொல்கிறாங்க. ஸோ சாரதாமாவுமே மனசு உடஞ்சி எங்கேயோ போகிறாங்க. மேபி கோவிலுக்கு போயிருக்கலாம், எங்கே போயிருக்காங்கன்றது கிளியராக தெரியல. பட் எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லும்போது காவேரி ஆளாக ஹெல்ப் கேட்கறது நம்ம விஜய் கிட்ட தான், அவங்களுடைய விஜய் கிட்ட தான். ஸோ விஜய் வந்து இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து எப்படி பாப்பாவை வந்து ரெஸ்கியூ பண்ணாங்களோ அது மாதிரி சாரதாமாவை தேடி கண்டுபிடிப்பாங்க போல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான சீக்வன்ஸு. ப்ரிமோவை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.